பேய்கிட்ட பயப்படக்கூடாது. பயந்தேன்னு வச்சுக்க, ஓங்கி அடிச்சுட்டு. என்ன நம்ம ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு? நம்ம படத்தோட ஜானரே பார்த்தீங்கன்னா ஹாரர் காமெடி தான். ஜித்தன் 2 படத்தோட ஜானர் வந்து ஹாரர் காமெடி. அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து இன்விசிபிளாக இருப்பா. அப்படி இதில் வந்து அவர் ஒரு பைவட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கார், ஒரு த்ரில்லிங் ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாயன்றது அது இதில் வந்து மாயன்றது ஒரு விஷயம் இருக்குது ஜித்தன் 2ல. அதை வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றது தான் கதை. அந்த பேய் போட்டி போட்டி அடிக்குது சார். பேயின்றது வந்து அதை பேய் அப்படின்றது வந்து ஒரு ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பேயின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். அந்த ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம நார்மல் டெத் அப்படிம்பாங்க, நம்ம உயிர் வாழறோம், ஒரு நாளைக்கு இறந்துடுறோம், அதுக்கப்புறம் ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம வந்து முன்னாடியே இறந்துடுறோம், ஒரு ஆக்சிடென்ட்லையோ ஒரு தூக்கு போட்டோ ஒரு ஏதாவது ஒரு கெட்ட சம்பவத்தில் நம்ம உயிர் நம்ம உடம்பை விட்டு பிரிய போகிறோம், அதுவும் ஒரு ஆத்மா தான். ஸோ இந்த 2வது விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2வது விஷயம் வந்து அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் இருக்கும், தனக்கு நினைச்ச விஷயம் நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை தான் இந்த இதில் நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆத்மாவை நம்ம சந்திக்க போகிறோம். வந்து என்ன நடக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கு என்ன ஸ்கில்லு. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் ஒரு பேயை. அது என்ன ஸ்கில் அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து இப்போ பேய் அந்த ஆத்மான்ற ஒரு விஷயமே வந்து பயமுறுத்துற விஷயமே இல்லை. அது பல பேர் வந்து அதை என்ன நினச்சிருக்காங்கன்னா பேயினாலே ஒரு பயமுறுத்துற விஷயம், பயப்படுற விஷயம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதுதான் கதையில் சொல்லியிருக்கோம். மாய மனிதன் அப்படின்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி மாய மனிதன்றது வந்து அது பேய்கிட்ட பயப்படக்கூடாது. பயந்தேன்னு வச்சுக்க, ஓங்கி அடிச்சுட்டு. மனிதன் அது வேற, ஆத்மா வேற நான் நினைக்கிறேன். அது மாய மனிதன்றது அவர் மறைஞ்சிடுவார், இந்திரஜித் மாதிரி. ஒரு வருஷம் சார், அது நீங்கள் நடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். அது ஒரு ஃபேண்டசி மூவி சார். இன்விசிபிள்ன்றது நடக்க முடியாத ஒரு விஷயம், ஃபேண்டசி மூவி. அது பேய் படம் எல்லாமே வந்து அந்த படம் சொல்லியாச்சு, அது ஒரு ஃபேண்டசி காமெடி. அதேமாரி ஹாரர் காமெடி. அது ஹாரர் காமெடின்னும் போது அதுக்கு வந்து விளக்கமே கிடையாது. ஒருத்தருக்கு ஆசைப்படுறது கிடைக்காம இறந்து போயிட்டாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அது கிடைக்காம அவங்க ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. என் வீட்டுல பேய் இருக்கு சார். அது நீங்களா கேட்டேன், நீங்கள் படம் பார்க்கறதுக்கு தானே நம்ம வந்து படமே எடுக்குது. நீ வந்து எப்படி ரமேஷ் கிடையாது. அதாவது என்னன்னா இல்லை ரமேஷ் என்னன்னாக்கா இன்விசிபிள் மேன் வந்து இப்போ வந்து பேய்கிட்ட ரமேஷ் மாட்டிக்கிட்டாருன்னு தான் கதை. நீ கேட்டதுனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை ஆத்மான்றது பேயின்னு சொல்ல வர, ஒரு பேய் ஆத்மா எல்லாமே ஒன்று தான். ஆத்மான்றது பேய் கிடையாது. ஆத்மான்றது சோலுங்க, சோல்னா என்ன சொல்ல, ஒரு மனிதன் உடம்புக்குள்ள இருக்கிறது தான் சோல். உணவு அம்மா உணவகம்ங்கிறது வந்து இந்த தடவை எலெக்ஷன்ல ரொம்ப பெருசா பயன்பட போற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அம்மா குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு ஒரு காப்பகத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கவனம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுதான் குழந்தைங்க எதுக்கு கை தட்டுறோம்னு தெரியாம அவங்க கை தட்டுவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃப், ஒரு உச்ச நட்சத்திரன் மனைவி உச்சபட்ச சோகத்துல இருக்கிறது இந்த 15 நாளா. அவர்களோட உடல் வெறிக்காக பெத்த குழந்தைகள், அதான் சாப்பாட்டுக்கே இல்லைல்ல, அப்புறம் ஏன் பெத்துக்கிறாங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. முடிக்கு இன்னொரு பேர் வந்து ரோமம், ரோமத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹேருக்கு இன்னொரு பேர் வந்து ஆமா. அது உயிர் போனா கவலை இல்லைங்கிற இந்த நாட்டில், உயிர் போயிடுமோங்கிறது கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாட்டில், இந்த ஜனங்களுக்கு மத்தியில் உயிர் போனா பரவாயில்லைங்கிறதா என்னுடைய ஃபீலிங். அவர் மிஸ்டர் லாரன்ஸ் வந்து அவரை வந்து நான் ஒரு நடிகனாவே மதிக்கிறது கிடையாது.